சேதுவின் குற்றங்கள் குறித்து நீண்ட விசாரணை தேவை. சாட்சியங்களை கலைக்காமல் இருக்க 15 நாட்களுக்கு சிறைக்காவலுக்கு உத்தரவிடுங்கள். அதில் 2 நாட்கள் காவலர்கள் தங்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம். விஸ்வநாதன் சார், நீங்க போகலாம். இவரால் பாதிக்கப்பட்ட துளசியை அழைக்கிறேன். துளசி, துளசி, துளசி. வணக்கங்க ஐயா. சேது உங்களுக்கு கட்டாய தாலி கட்டினதா இருக்கு, அது உண்மையா? ஆமாங்க ஐயா. அக்கா தற்கொலைன்னு அப்பாவையும் சித்தியையும் நம்ப வச்சு எனக்கு கட்டாயமா தாலி கட்டினாரு. எனக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்லை. சேதுவோட நீங்க சேர்ந்து வாழ விரும்புறீங்களா? முடியாதுங்க ஐயா. என் அக்காவை கொன்னவர் அவரு. கட்டின தாலிய அவரே அறுத்துட்டு தான் சொல்லியிருக்கேன். ஆமாங்க ஐயா. நான் அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு போகும்போது அவரே அதை அறுத்து விட்டுட்டாரு. அந்த தாலி கூட யாக நெருப்புல விழுந்து சாம்பல் ஆயிடுச்சு. கடவுள் இருக்காரு. துளசி, இந்த திருமணம் உங்க விருப்பப்படி நடக்கல, உங்களை கட்டாயப்படுத்தி நடந்திருக்கு. தாலியை கட்டினவரே அறுத்திருக்காரு. அதனால இது சட்டப்படியோ மனசாட்சிப்படியோ நடந்த திருமணம் அல்ல. இது ஒரு முறையற்ற திருமணமானதால் நீங்க விவாகரத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இனிமே நீங்க ஒரு சுதந்திர பறவை. உங்க விருப்பப்பட்ட வாழ்க்கையை நீங்களே தேர்ந்தெடுக்கலாம் என இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. நீங்க போலாம். நன்றிங்க ஐயா. நடந்தது திருமணமே அல்ல. சட்டப்படி இது ஒரு திருமணமே ஆகாது. திருமணம் நடந்து விட்டதாக துளசி நினைத்து வருத்தப்பட வேண்டிய அவசியமே இனி இல்லை. விவாகரத்து வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. உங்களுக்கு பிடித்தமான வாழ்க்கையை நீங்களே தேர்ந்தெடுத்து வாழலாம். எந்தவித குற்ற உணர்வும் இல்லாமல் சுதந்திரமாக வாழலாம் என தீர்ப்பளிக்கிறது. ரொம்ப நன்றி மேடம். என் பிள்ளையோட வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்துட்டீங்க. யோ பெருசு, என்ன கைய தடுக்கிற? அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? என் கிட்ட வந்து கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சினதெல்லாம் மறந்து போயிடுச்சா உனக்கு? நான் அன்னைக்கே கொண்டு போட்டிருக்கணும். ஐயா, எனக்கு தைரியம் இருக்குடா. என்னாலையும் திருப்பி அடிக்க முடியும். ஆனா பொண்ணை பெத்தவன், அதனாலதான் அமைதியா இருந்தேன்.
இதுக்கு மேலேயும் நீ ஏதாவது கை நீட்டினேன்னு வையே, நான் பொறுக்க மாட்டேன்டா. என் பொண்ணு மேல ஒரு அடி விழுந்தது அவ்வளவுதான். யோ, யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் உன் மருமகையா, உன் பொண்ணோட புருஷன். நிறுத்தினா, கோர்ட்டே சொல்லிச்சு உனக்கு என் பொண்ணுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு. அப்புறம் என்னடா மாமே மருமக உறவு? பொம்பளைங்களை அடிக்கிறவன் என்னைக்காவது ஒரு நாள் பொம்பளைங்க கிட்ட அடி வாங்கிதான் சாவான். சட்டத்தை மதிக்காதவன் சட்டத்துக்கிட்ட கெஞ்சிரனாலும் வரும். இனிமே துளசிய நீ நெருங்கவே கூடாது. நான் தாலி கட்டியிருக்கேன், எனக்கு அவன் மேல உரிமை இருக்கு. நான் அடிப்பேன், என்ன வேணாலும் செய்வேன். அதை யாராலையும் தடுக்க முடியாது, புரியுதா? ஏய், யாரா புருஷன்? பலகார மேல தாலி கட்ட பொண்ணு கூட ஒழுங்கா குடும்பம் நடத்த துப்பு இல்ல. போடா. ஏய், என்ன ஆளாளுக்கு பேசுறீங்களா? துளசி, உங்க அப்பா வாய் அடக்க சொல்லு. நீ என் கூட வாழ போறவ, அத மனசுல வச்சுக்க. வாழ போறாமா? இனிமே உன் கூட எனக்கு எந்த ஒட்டும் இல்ல, உரமும் இல்ல. நீ யாரோ நான் யாரோ, அத மனசுல வச்சுக்கோ. இங்க பார், ஜட்ஜி தீர்ப்பு தான் எழுத முடியும். வாழ போற என்னை யாராலையும் தடுக்க முடியாது. இங்க பார், கோர்ட் தடுக்கலாம், யாரு வேணாலும் தடுக்கலாம். ஆனா துளசி, நீதான் எனக்கு பொண்டாட்டி, நான் தான் உனக்கு புருஷன். இதை நீ மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. நான் தாலி கட்டின ஞாபகம் உனக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அது உன் மனசுல இருக்கிற வரைக்கும் நான் தான் உனக்கு புருஷன். உன் மேல எனக்கு உரிமை உண்டு. என் மேல உரிமை கொண்டாட நீ யாரா? உன்னையே அடிச்சிட்டியா? நான் உன் புருஷன்டி. ரோட்ல இருக்கிற அசிங்கத்தை மெரிச்சா அது மனசுல இருக்காது. ஏன்னா அது அசிங்கம், அருவருப்பு. அந்த மாதிரி அருவருப்பு தான் நீ கட்டின தாலி. அந்த மாதிரி அசிங்கம் தான் நீயும். இன்னொரு தடவை யார் மேலயாவது கைய வச்ச சேர்ந்து சாத்திடுவோம். போடா. போடாவா? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். உன்னை என்ன பண்ண பாரு. பேசாம போ. விட மாட்டேன்டி. இந்த உலகத்துல நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ எங்க இருந்தாலும் தேடி வருவேன். எப்பவும் நீதான் எனக்கு பொண்டாட்டி, நான் தான் உனக்கு புருஷன். நீ வாழ்ந்தாலும் என் பொண்டாட்டியா தான் வாழணும், செத்தாலும் என் பொண்டாட்டியா தான் சாகணும். உன் வீரத்தெல்லாம் நான் பார்த்துட்டேன். பார்த்து போ. தடிக்கு விழுந்து செத்துறாத. போ. இன்ஸ்பெக்டர் மேடம், பார்த்து கூட்டிட்டு போங்க. கல்லு சரி வா. அக்காவை கொன்னது அவன் தானே தெரிஞ்சதும் துளசி எவ்வளவோ தப்பிக்க ட்ரை பண்ணா. ஆனா சேது விடல.
கல்யாணம் முடிஞ்சு சேதுவும் துளசியும் போன கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால அவங்க பஸ்ல வந்தாங்க. அந்த பஸ்ல தான் சிவாவும் ஜனனியும் கல்யாணம் முடிஞ்சு போய்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஆக்சிடென்ட்டும் ஆச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல சிவாவோட ஒய்ஃப் ஜனனி இறந்துட்டாங்க. சிவாக்கு தலையில பயங்கரமா அடிபட்டதால அவருக்கு நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லை. அவருக்கு கல்யாணம் ஆனது, மலேசியா போனது எதுவுமே அவர் ஞாபகத்துல இல்ல. ஏன் அவரோட ஒய்ஃப் ஜனனிய கூட அவருக்கு ஞாபகத்துல இல்ல. யாருமா? அதுல உயிருக்கு போராடிட்டு இருந்த சிவாவை அதே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்த நம்ம துளசி தான் காப்பாத்தனா. நல்லபடியா பாத்துக்கிட்டா. ஹாஸ்பிட்டல் வந்த சிவாவோட அம்மா துளசிய பார்த்து இவதான் ஜனனின்னு நினைச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஜனனி, நான் தாம்மா விசாலாட்சி, சிவாவோட அம்மா. சேது கிட்ட இருந்து தப்பிக்க நினைச்ச துளசி ஜனனிய அந்த வீட்டுக்குள்ள தங்கிட்டா. இது வரைக்கும் அங்க உள்ள எல்லாரும் துளசிய ஜனனின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. யாருக்கும் துளசின்னு தெரியாது. என்ன சுமதி சொல்ற? இவ்வளவு நடந்திருக்கு, ஒண்ணுமே எங்களுக்கு தெரியல. தெரியக்கூடாதுன்னுலாம் இல்ல, தெரியப்படுத்த முடியாத சூழ்நிலை. சேதுக்கு தெரிஞ்சிட்டா ஆபத்து தானப்பா. ஜனனி எப்படியும் உயிரோட திரும்ப வந்தா அப்ப பெரிய பிரச்சனை ஆயிடுமே. ஜனனின்னு நினைச்ச சிவாக்கு இவளை ரொம்ப பிடிச்சு போச்சு. சிவாவோட அம்மாக்கும் இவளை ரொம்ப பிடிச்சு போச்சு. இவளை தாங்குன்னு தாங்குறாங்க. என்னதான் புருஷனோட ஆள் மாறாட்டமா வாழ்றது அது தப்பு தானே சுமதி? என்ன ஆக போதும் கடவுளே. இந்தாங்க, எடுத்துக்கோங்க. துளசி, சுமதி என்னென்னமோ சொல்றா, இதெல்லாம் உண்மையாம்மா? ஆமாப்பா, உண்மைதான். சிவாவோட குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம்ப்பா. சிவாவும் ரொம்ப நல்ல மனுஷன். அவங்க கணக்குப்படி நான் சிவாவோட ஒய்ஃப் தான். ஆனா இது வரைக்கும் என் உரிமை இல்லாம என்னை தொட்டது கூட கிடையாது. என்னைக்கு இருந்தாலும் உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க உன்னை வெறுத்துருவாங்கல்ல துளசி. எனக்கு தெரியல, அது என் கையில இல்லை. போதும், நீ நம்ம வீட்டிலே இருந்துரு. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இல்லை சித்தி, உடனே அந்த வீட்டை விட்டு என்னால வர முடியாது. அப்படி நான் வந்தா சிவாவோட அம்மா உயிருக்கே ஆபத்தாயிடும். ஏற்கனவே சிவாக்கு அங்க கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அதுக்கெல்லாம் நான் கூட இருக்கணும். மேல இவ்வளோ பாசம் வச்சிருக்கிற அவருக்கு பின்னால எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அப்ப நீ அங்கே தான் இருப்பேம்மா, எங்ககிட்ட வர மாட்டேம்மா? அப்படி இல்லப்பா. எப்பவுமே
மற்றவங்களுக்கு நிறைய உதவி பண்ணுவ. உனக்கு அடைக்கலம் கொடுத்தவங்களுக்காக இவ்வளோ நேரம் யோசிக்கிற. உனக்கு உன் வாழ்க்கையே நல்லா அமையணும், அதையே நீ யோசிக்கணும்ல. சேது ஜெயிலுக்கு போயிட்டான், அப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எதுக்கு பிறவாது வந்துடுமா? ஆமாப்பா, எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வந்துடுறேன். மூத்தவ தான் எங்கள் கூட இல்லை, நீயாவது எங்கள் கூட இருப்பேன்னு நினச்சோம். நீயே இல்லைங்கிறப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு துளசி. சித்தி, நான் தான் சொல்லிட்டேனே சீக்கிரம் வந்துடுவேன்னு. அது இல்லைம்மா, எங்கள் காலத்துக்குள்ளே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்ல. உனக்கு கல்யாணம் நடந்தால் தானே உண்மையிலேயே எங்களுக்கு நிம்மதி இருக்கும். ம், இல்லைன்னா தினம் ஒன்றை நினச்சி வருத்தப்பட்டு இருக்கணும். சரிப்பா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அதுக்குள்ள சிவா வீட்டை சரி பண்ணிட்டு நான் உங்க கூட வந்துடுறேன். நம்ம எல்லாரும் நிச்சயமா ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம். புரியுதுமா, நீ நல்லா யோசிக்காமல் இந்த முடிவு எடுத்துருக்க மாட்ட. எங்களை விட உனக்கு தான் அங்கே இருக்கவங்களுடைய நிலைமை தெரியும். சீக்கிரம் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கம்மா. சாரிப்பா, சாரி சித்தி. உண்மையிலேயே உங்க 2 பேரையும் நான் விட்டு இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நான் சீக்கிரமே திரும்பி வந்துடுவேன். சுமதி, கிளம்பலாமா? சரி. அப்பா வரேன் சித்தி. பத்திரமா போயிட்டு வாம்மா. சரிம்மா, போயிட்டு பார்த்து வரேன்ப்பா, போயிட்டு வா. போயிட்டு வரேன் சித்தி. ம். கடவுளே, என் மகன் ரொம்ப கஷ்டப்பட்டா. இப்போ கூட நாங்களும் இல்லை, யாருமே இல்லை, தனியாக இருக்கா. போகிற இடத்துல அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நீ தான் பார்த்துக்கணும். உன்னை தான் நம்பி இருக்கேன். என்னம்மா, போன வேலை முடிஞ்சதா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நீ போனாலே நல்லபடியாக தானே முடியும். சரி போகலாம் வா. ம், என்ன ம். அப்படியே ஒரு மாதிரியா இருக்க? நான் எங்க போயிட்டு வரேன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டீங்களா? அதெல்லாம் கேட்டு தான் தெரிஞ்சுக்கணுமா? கேட்காமலே தெரிஞ்சுக்க முடியாதா? சரி, சொல்லுங்க பாப்போம். உன் ஃப்ரெண்டு துளசி சம்மந்தமாக ஏதாவது முக்கியமான வேலை இருந்திருக்கும், நீ போயிருப்ப. என் மேல உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கையா? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? ஒன்று எனக்காக கஷ்டப்படுவ, இல்லை உன் ஃப்ரெண்டு துளசிக்காக ஹெல்ப் பண்ண போவ. இது தெரிஞ்சது தானே. நான் இங்க வந்ததுனால வீட்டில் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? நோ ப்ராப்ளம் சார். நீ நானும் நாகர்கோயில் நாகராஜா கோயிலுக்கு போகிறதா சொல்லியிருக்கேன். கேட்டால் நீயும் அப்படியே சொல்லு, சரியா? நாகராஜா கோயில்ல 6 மாசம் கருப்பு மண்ணு, 6 மாசம் வெள்ளை மண்ணு தானே பிரசாதமா கொடுப்பாங்க. இப்போ என்ன கலர் பிரசாதம்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? யார் கேட்க போகிறாங்க? யார் தான் கேட்க மாட்டாங்க. அம்மாவை தவிர வேற எல்லாருமே கேட்டு துருவுவாங்க. அப்போ ஒன்று செய், கருப்பு மண்ணுன்னு சொல்லு, பார்த்துக்கலாம். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஒருவேளை தப்பாயிடுச்சுன்னா? ஆகாது, தைரியமாக சொல்லு. மாட்டுக்கு போறோம். அப்படியா? நான் மாட்டிக்க விட்டுருவேனா?
என்னால நம்பவே முடியல. எப்படி இது? நான் ஏற்கனவே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ 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 ஸோ மச். தேங்க்யூ. தப்பு இல்லையே. சரிடா. நீ சொன்னது தேங்க்ஸ் சொல்லி என் கையை பிடிச்சது தானே? ம் இல்லை, நீங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு. என்ன அமைதியாகிட்டீங்க? இப்போல்லாம் அடிக்கடி நான் சைலண்ட் ஆக்கி விட்டுருவேன். ஜனனி, நீ எதுக்குமா வந்த? உள்ளே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? வேலையெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. நான் கொஞ்சம் பேசணும். தாலி பிரிக்கிற ஃபங்க்ஷன் எனக்கு வேண்டாம். நிறுத்திடுங்க.